இன்னும் ஒரு பொழுது தூங்கி எந்திரிச்சா தெரிஞ்சிடும் யார் WTCயோட சாம்பியன். புது சாம்பியன் சவுத் ஆஃப்ரிக்காவா இல்லை ஆஸ்திரேலியா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா, அவங்களே அந்த கப்பை வச்சுப்பாங்களா அப்படின்னு. ஆனால் டே 2 வழக்கம் போல் பவுலர்ஸுகளோட ஒரு டே. இந்த பக்கம் பேட் கமின்ஸ் ஒரு 6 ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆஸ்திரேலியாவையும் கொஞ்சம் உண்டியல்னு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா போலன்னு அந்த பக்கத்துலேருந்து ஒரு 6 விக்கெட்டு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு 8 விக்கெட்டு, ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 14 விக்கெட் விழுந்துச்சு. ஸோ 200 ரனுக்கு மேலே போகவும் இல்லை, எக்கச்சக்கமான டாட் பால்ஸ் இப்படின்னு டே 2 முடிஞ்சிருக்குது. டே 2 யார் பக்கம், இந்த டே 2 யார் பக்கம் போனதுனால இந்த டெஸ்ட் மேட்ச் யார் பக்கம் போய் இருக்குது ஓவரால், அண்ட் யார் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் என்னோடய ஒப்பீனியனை சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட அனாலிசிஸ் மூலமாக உங்களோட ப்ரிடிக்ஷனை சொல்லுங்கள் யார் சாம்பியனாக ஆவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்பீங்க, மறக்காமல் உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்தது இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் வருது. அதில் நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம், பேசுவோம், பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். ஜெனில் லேடிஸ் அண்ட் இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில் கோல லார்ட்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஃபைனலோட டே 2ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 3ஓட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருப்போம் என்னென்னா, டே 2லே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சவுத் ஆஃப்ரிக்காவா ஆஸ்திரேலியாவான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அப்படி தெரிஞ்சுதா? இந்த பக்கம் ஓகே 138 ஆல் அவுட் ஆனாங்க சவுத் ஆஃப்ரிக்கா, இன்னொரு பக்கத்தில் நீங்கள் ஆஸ்திரேலியா 144 வந்தாச்சு, 218 லீடு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பு இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபிங்கர் கிராஸ்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இன்னொன்று பேசியிருந்தோம், சவுத் ஆஃப்ரிக்கா பேட் பண்ணி திரும்ப நல்லா பவுலிங் பண்ணி ஒரு வேலை அப்படின்னு யோசிச்சிருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆல் அவுட் ஆனாங்க, ஆனால் பவுலிங் நல்லா போட்டாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் ஒரு வேளை பேட்டிங் சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பக்கம் பவுலிங்கில் இன்றைக்கி வந்து ஒரு 3-4 விக்கெட் எடுத்து நாளைக்கு போயிருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா பக்கமும் இல்லை, ஆஸ்திரேலியா பக்கமும் இல்லை. இன்றைக்கி ஒரு மாதிரி 2 டீமுக்குமான ஒரு நாளாகவும் இருந்தது. இந்த டெஸ்ட் மேட்ச் இன்னமும் மதில் மேல் பூனையாகவும் தான் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறதுல நான் உடன்பட்டு நிற்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி பேட் கமின்ஸ் ஆரம்பித்தார், இல்லை பேட் கமின்ஸ்க்கு முன்னாடி தெம்பாபோ ஆக்சுவலி ஆரம்பிச்சார். நம்ம நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ரொம்ப டிஃபென்சிவ் மூடுக்கு போயிட்டாங்களா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு. ஆனால் அவனு சொல்லட்டுமா, இதில் வந்து ஸ்டப்ஸு, ரயன் ரக்கல்டன் இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி இவங்களோட நேச்சுரல் கேமே வந்து அட்டாக் பண்ணி ஆடுவாங்க, மேக்ஸிமம் அக்ரெசிவாக அட்டாக் பண்ணி ஆடுவாங்க, இல்லை அக்ரெசிவாக போவாங்க. ஆனால் அவங்க நேச்சுரல் கேமை விட்டுட்டு டே 1ஓட இறுதி நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப டிஃபென்சிவ் கிரிக்கெட்டுக்கு போனாங்க. பட் இதில் ஸ்டப்ஸு முக்கியமாக ஸ்டப்ஸு நான் என்ன யோசிக்கிறேன்னா, சரி முதல் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2வது நாள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலான்னு ஒரு வேளை அந்த டிஃபென்சிவ் மூடுக்கு போனாங்களா எனக்கு தெரில. பட் அதுவே அவங்கள வந்து காலவாரி விட்டுது. ஆனால் இன்றைக்கி தெம்பாபோமா வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணார். கவுண்டர் அட்டாக்னா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா பேட்டர்லேயே தெம்பாபோமா அளவுக்கு யாரும் ஷாட்ஸுக்கு போகவும் இல்லை, யாரும் கவுண்டர் அட்டாக் ஆடவும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. உண்மையாக சொல்ல போனால் வந்து 2 லாஃப்டர் ஷாட்ஸ் ஒன்று கவர்ஸுக்கு மேலே அடித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டீப் தேர்ட்மேனில் ஒரு பவுண்டரி ஒன்று போச்சு, புல்லு ஒன்று ஆடினார், நல்லா இருந்துச்சுங்கிறத தாண்டி சவுத் ஆஃப்ரிக்காவை ஒரு மாதிரி தூக்கி வச்சு எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். ஒரு ரிவ்யூவில் ஒன்று தப்பிச்சார், எட்ஜி மாதிரி நல்ல ரிவ்யூன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கரெக்டாக லபுஷனோட டைவை போட்டார் பேட் கமின்ஸோட பவுலிங்கில். அந்த ஷாட்டுக்கு போயிருக்க வேணாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலான்னு தோணுச்சு பவுமாவை. பட் என்ன பண்ணுறது, போயிட்டார் லபுஷன். அந்த பக்கம் அந்த ஒரு கேட்ச் எடுத்துட்டார். ஓகே, இது வரைக்கும் பவுமா ஆனதில் அந்த இன்னிங்ஸ்லேயே அது ஒன்று மட்டும்தான் புவர் ஷாட்னு சொல்லலாம். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக ஆடிட்டு இருந்தார் தெம்பாபோமா. அந்த விக்கெட் விழுந்து, அது தெம்பாபோமா விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் பெரிங்கம் கிட்டேருந்து ஒரு நம்பிக்கை வர மாதிரி ஒரு 100 பால் கிட்டத்தட்ட 6 மாதிரி இன்னிங்ஸ் வந்து அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அவரும் கொஞ்சம் லைட்டாக கவுண்டர் அட்டாக் போயிருந்தாருன்னு வைங்களேன், அதான் ஸ்கோர் எகிரிருந்துருக்கலாம். ஆனால் பேட் கமின்ஸ் சும்மா இருக்கிற மாதிரி தெரில. பேட் கமின்ஸ் அந்த கையில் ஓல்டு பால் எடுத்துகிட்டு, அப்பா நான் ஓல்டு பாலில் நான் ஒரு ஆசான்ப்பா, நான் ஒரு பெரிய ஆள்ப்பா வந்துன்னு கெயில் வெர்னியாவை LBW கார்டன் பாலில் மார்க்கோ ஆன்சன் அன்றைக்கி ஒரு போடுவார், ஒரு 30-40 ரன் அடிப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ண கெயில் வெர்னியாவை விட. ஆனால் பேட் கமின்ஸ் அந்த ஓல்டு பாலில் நான் கிங்கு, நான் தான் ராஜா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக 138க்கு முடிச்சு விட்டுட்டாரு இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்காவை. ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு ஹோப் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்திருப்போம், ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்திருப்போம். பட் ஆனால் இந்த பக்கத்தில் ரபடாவுக்கும் இந்த பக்கத்தில் நியூ பாலில் போகக்கூடிய மார்க் ஆன்சனுக்கும் சேலஞ்ச் பண்ணாங்க லபுஷனும் கவர்ஜாவும் கொஞ்சம் நேரம். இப்போ நான் நினச்சேன் ரைட்டு டோட்டலாக அந்த டெஸ்ட் மேட்ச் எடுத்துகிட்டு போக போகிறாங்க, ஒரு 350-400 அடிக்க போகிறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு நினச்சேன்.
வழக்கம் போல் கவோஜாவை வந்து ரபடா எடுத்தார். க்ரீனை திரும்பவும் ரபடா அதே மாதிரி போன மேட்ச்சில் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி எடுத்தார். ஃபீல்ட் செட்டில் சேஞ்ச் பண்ணாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லிப்பை கொண்டு வந்தாங்க. இந்த பக்கம் க்ரீனுக்கு காலி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கீடி வந்து நம்ம என்ன நினச்சிருந்தோம், டான் பேட்டர்சன் ஆடி இருக்கலாமோன்னு. பட் ஆனால் நேற்றுக்கு நான் சொன்னதுலேயும் ஒரு சில வார்த்தைகள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னன்னா டான் பேட்டர்சன் ஆட வச்சிருக்கணும் கரெக்டு, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, டான் பேட்டர்சன் யார் வரீங்களோ அவங்க ஒரு மாதிரி எஃபெக்டிவாக இருக்கணும், என்ன சொல்கிறதுனா இம்பாக்ட் கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கீடி அந்த இம்பாக்ட் கொடுத்துருந்தாரு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 3 ஸ்டெம்பையும் காட்டிட்டு அக்கராஸ் வந்து ஒரு ரூம் எடுப்பார், டிஃபென்ஸ்க்கு ப்ராப்பராக போவார், எல்லாமே அவர் பண்ணுவார், அவர் எடுத்துப்பார் எல்லாத்தையுமே. பட் ஆனால் ஒன்று ஸ்டீவ் ஸ்மித்தை நீங்கள் அப்படி தான் எல்பிடபிள்யூ பண்ணி ஆகணும். அம்பியர்ஸ் கால் வரல, வேறு வழி இல்லை. பேக் ஃபுட்டில் வாங்கினார், ஏன்னா பேக் ஃபுட்டில் போய் தான் டிஃபென்ஸ் போவார், ஃப்ரண்ட் ஃபுட்டை விட பேக் ஃபுட்டில் போய் தான் டிஃபென்ஸ் வாங்குவார். இங்கிடி ஒரு மாதிரி குயிக்காக உள்ளே போட்டார். ஸோ இங்கிடியை எடுத்ததுக்கான வேலையை இங்கிடி இங்கே மட்டும் இல்லாமல் வெப்ஸ்டர் ஒரு பக்கம் பண்ணும்போது டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காரு. டிராவிஸ் ஹெட் ஒரு மாதிரி டேஞ்சராக இருப்பார் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நினைக்கும் போது. அந்த பக்கத்தில் இருந்து ஒய்டாக வெயின் மல்டர் உள்ளே வந்து ஒரு மாதிரி ஏற்றினார், பேடில் அடித்து போல்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸும் காலி. இதில் காமெடி என்னன்னா, ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ரைக் பவுலர்ஸ்கள்ட்டெல்லாம் சர்வை பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, அந்த பார்ட் டைம் பவுலர்ஸ்னு சொல்லலாம், அந்த ஆல்ரவுண்டர்ஸ்கள்ட்ட விக்கெட்டை விட்டது தான் பரிதாபம். இதில் கேமரன் கிரீன் இன்ஜுரிக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வராரு. ஆக்சுவலாக கவுண்டியில் ஆடினார், எனக்கு புரியுது. ஆனால் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் கொஞ்சம் கோபத்தில் தான் இருக்கிறாங்க. கேமரன் கிரீன் அந்த மேட்ச்சில் நீங்கள் ஆட வச்சிருக்கணுமா, பெரிய மேட்ச் இன்ஜுரிக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு பக்கம். அப்படின்னா மார்னஸ் லபுஷன் அது வரைக்கும் சூப்பராக ஆடிட்டு வந்து அவர் அந்த பாலை ஒரு டிரைவ் போனார் பாருங்க, பேட்டுமே லூஸ் ஆகிடுச்சு. அதான் சொல்கிறலாங்க, நல்லா ஆடிட்டு வந்துட்டு யார்கிட்டலாம் விக்கெட் விட்டுருக்காங்க நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 விக்கெட் விழுந்துச்சு. ஆஸ்திரேலியாவோட வீழ்ச்சியை பார்த்தாச்சு. எப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி இந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் விட்டாங்களோ அதே போல் இந்த 28க்கு 2 விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் இந்த 44 to 48க்கு 3-4 விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் 64 65 அப்புறம் 73க்கு 7 இப்படின்னு போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியாவை ஒரு 90 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணிடுவாங்க இருக்கும்போது தான் அலெக்ஸ் கேரி மிடில் ஸ்டார்க்கோட பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 61 ரன் அந்த பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டாங்க. அடித்த மாதிரி இருக்காது, போன மாதிரி இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, பார்க்க முடியுது. அப்படியே பக்கத்தில் அடிச்சு விட்டு சிங்கிள் டபுள் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களை எதுவுமே பண்ணவும் முடியல. அவங்க ஒரு மாதிரி சாலிடாக ஆடிட்டு இருந்தாங்க, சாலிடாக டிஃபென்ஸ் பண்ணாங்க, சாலிடாக ஆனாங்கிறத தாண்டி இதுதான் அவங்க கிட்ட இருந்த விஷயம், ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைலர் டெஸ்ஸில் டாப் ஆர்டரில் இருக்கிறவங்களே ரொட்டேட் பண்ணாமல் நின்றுட்டாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது, ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கிறதுனால ஒரு 61 ரன் வந்துருச்சு. பட் உள்ள ரபடா வந்து உள்ள ஒரு வேளை அலெக்ஸ் கேரியை போட்டு எடுக்கலைன்னா அலெக்ஸ் கேரி கண்டிப்பாக 100 அடிச்சிருப்பார். ஏன்னா அலெக்ஸ் கேரி இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நிறைய தடவை ஆஸ்திரேலியாவுக்கு ஆடி கொடுத்துருக்கிறாரு, ஒரு 7 ரன் கண்டிப்பாக அடிச்சிருவார். ஆனால் அலெக்ஸ் கேரி அவுட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டார்க்கு, நேத்தன் லயனு அண்ட் இந்த பக்கம் ஜோஷ் ஹேஷ்வுட் இருக்கிறாங்க. இப்போ நின்றுட்டு இருக்கிறாங்க ஸ்டார்க்கும் நேத்தன் லயனும். பட் இவங்களும் 30 பால் ஆடி ஒரு 20 ரன் அடிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி 2 பேர்கிட்டையுமே இருக்குது. இப்போது சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெல் பவுல்டுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். என்னதான் அலெக்ஸ் கேரி ஸ்டார்க் எடுத்துகிட்டு போனாலும் வெல் பவுல்டு. பட் ஆனால் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன் ஆப்வியஸ்லி சவுத் ஆஃப்ரிக்காவுக்குன்னு சொல்லுவேன், செகண்ட் செஷன் ஆஸ்திரேலியாவுக்குன்னு சொல்லும் பொழுது 3ஆவது செஷன் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் எழுதி வைக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் கேரியும் ஸ்டார்க்கு நின்றுனாங்கிறதுனால நான் வந்து இது வந்து ஷேர்னு கூட நான் சொல்லுவேன். பட் இன்றைக்கி நாள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இல்லை ஆஸ்திரேலியாவுக்கும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணதாவது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூவில் சொல்லியிருந்திருப்போம், என்னென்னா பேட்டிங் பேரடைஸாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், பட் பேட்டிங் பேரடைஸ்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. இன்னொன்று ஸ்லோப்பை சூப்பராக யூஸ் பண்ணாங்க. நர்சரி எண்டில் வந்து போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுலேயும் கமின்ஸுக்கோ ரவடாவுக்கோலாம் வந்து விக்கெட் மாதிரி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும், பெரிங்கமுக்கு வந்து இன்சைடேஜ் ஐயாரம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பேட் இடுக்கில் வந்து விழுந்துச்சு. உடனே அலெக்ஸ் கேரி வந்து அதை எடுக்கிறதுக்குள்ளே உடனே பெரிங்கம் வந்து எடுத்து கீழே போட்டார். ஆக்சுவலி அதை வந்து அம்பையர்ஸ் நாட் அவுட் கொடுத்துருக்கக்கூடாது, அவுட்டு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா லா படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெடிங்கமோட பேட்டில் பால் பட்டதுக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா பேடுக்குள்ளே தான் இருந்திருக்கு, அது தலையில் படலை. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு விக்கெட் கீப்பரோ இல்லை ஒரு ஃபீல்டரோ போயிட்டு அந்த பாலை எடுத்துட்டாரோ இல்லை கேட்ச் பண்ணிட்டாலோ அது அவுட்டு தான். பட் பெடிங்கமுக்கு எனக்கு அவுட் கொடுக்காதது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அம்பையர் இல்லிங்வொர்த் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல தப்பாக செயல்பட்டுருக்கிறாரோ எனக்கு தோணுது. ஆன்ஃபீல்டு அம்பையர்ஸ் தேர்ட் அம்பையர்கிட்ட போனால் தானே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சரி ஓகே, பட் ஆனால் தப்பிச்சிட்டார் பெரிங்கம். ஆனால் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இப்படி ஒரு எரர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. என்னடா தமாசா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஃபாஸ்ட் பாலர்ஸ் முக்கியமாக கமின்ஸோட 6-4, அதாவது கமின்ஸோட 6-4 பற்றி நம்ம வந்து தனியாகவே ஒரு வீடியோ பண்ணலாம். இல்லை அவங்க தாண்டி கமின்ஸை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோவே பண்ணலாம். ஏன்னா ஓல்டு பாலில் கமின்ஸ் அளவுக்கு எஃபெக்டிவாக எனக்கு தெரிஞ்சு பும்ரா இருக்கிறாரு, அப்புறம் ஸ்டோக்ஸ் இருப்பார். பட் ஸ்டோக்ஸ் 2 விக்கெட்டு, பும்ரா வந்து அவர் ஒரு 3 விக்கெட் எடுப்பார். அப்படின்னா கமின்ஸ் கண்டிப்பாக ஒரு 3 விக்கெட் எடுத்துறாரு. அந்த ஓல்டு பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏரில் ஸ்விங் பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரி ரிலீஸ் பாயிண்டில் ஒரு மாதிரி வேரியேஷன்ஸ் காமிப்பார் பேட் கமின்ஸ். அதுதான் ஜஸ்பிரித் பும்ராவும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பால் வந்து உள்ளே வரும், சில பால் வந்து கட் ஆகும், சில பால் இன்ஸ்விங் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமின்ஸ் கொஞ்சம் குழப்பம் செய்வார், அது டவுட்டே கிடையாது. பட் எனக்கு வந்தோடனே பவுமா, அப்புறம் பெரிங்கமு, கெயில் வர்னி, அப்புறம் மார்க்கோ ஆன்சன், ஸோ இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு முடிச்சிட்டாரு. ஓகேங்களா, இவங்கெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாரு. தென் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1987 அப்புறம் ஒரு பவுலிங் கேப்டன் எடுத்த அதிகபட்ச விக்கெட் இது 5 இவர் தான் வந்து எடுக்கிறார் 1987 அப்புறம் 1 அப்படின்னு நினைக்கிறேன். 1 அதுக்கப்புறம் 300 டெஸ்ட் விக்கெட்ஸ் பேட் கமின்ஸ் எடுத்துட்டாருங்கிறது 1. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்க்கை விட கமின்ஸு ரொம்ப 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 டேஞ்சர், ரொம்ப கொடூரமானவர். ஒன்று பண்ணுவார், திக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குத்தி அடித்து ஏற்றி போடுவார். அந்த பவுன்சஸ் அவ்வளோ எஃபெக்டிவாலாம் வேறு யாருமே கிடையாது. ஏன்னா ரபடா 2 தடவை ஹெல்மெட்டில் வாங்கிட்டே இருந்தார், மலுக்குன்னு வாங்கினார். ஸோ இவர் மாதிரியான பவுன்ஸ், இவர் மாதிரியான ஷார்ப்பான லைனல் லெங்க்த்து கன்சிஸ்டண்ட்டாலாம் வேறு யாரும் வாய்ப்பே கிடையாது. பட் ஸ்டார்க்கு ஹேஸ்லூட்டை விட ரொம்ப டேஞ்சரானவர் பேட் கமின்ஸ். இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிடி இருந்து என்ன அவுட்புட் எதிர்பார்த்தாங்களோ அது கிடச்சிருச்சு, அதை எடுத்து கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் வெயின் பவுலரும் எடுத்து கொடுத்துட்டாரு. மேலே ரபடா ஆஸ்ட்ரோ ஸ்ட்ரைக் பவுலராக ஒரு டீம் எப்படி எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ 2 டீமோட பவுலிங்கில் எந்த விதமான குறையும் இல்லை. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுது, டே 1 சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ரன்னை லீக் பண்ணிட்டாங்களோ, கொஞ்சம் நிறைய அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் போட்டாங்களோ, மாதிரி லைனில் வச்சு போடாமல் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க பேட்டிங்கில் சோக் பண்ணிட்டாங்க, பேட்டிங்கில் கோட்டை விட்டாங்க. பேட்டிங் ஒரு பக்கம்னா எனக்கு அதுக்கு முன்னாடி பவுலிங்லேயும் கொஞ்சம் கோட்டு விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் டே 2 ரிவ்யூ நிறைவடைகிறது. பட் டே 3 ப்ரிவ்யூ யார் சாம்பியன் ஆவா? ஏன்னா இன்றைக்கி ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ லீடு வச்சுருக்காங்க, 218 லீடு வச்சுருக்கிறாங்க. இன்னும் கையில் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் தான் இருக்குது, 144 அடிச்சிருக்கிறாங்க. இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. இப்போ ரபடா மார்க்கன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபைனல், அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் டார்கெட்டாக 230 இல்லை 240 வைப்பாங்க நான் நம்புகிறேன். இல்லை ஸ்டார்க்கோ நேத்தன் லயனோ ஜோஷ் ஹேஸ்லூட் இல்லை, இதில் ஜோஷ் ஹேஸ்லூட் தவிர்த்து நேத்தன் லயன் ஸ்டார்க் கொஞ்சம் ஓரளவு பேட்டிங் பண்ணுவாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 230க்கு மேலே போகாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ 230 சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணிடுவாங்கன்னா இல்லைங்க, வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க நேச்சுரல் கேம் ஆடுறதுங்கிறத தாண்டி ஷாட்டுக்கு போனாங்க அப்படின்னா பாசிட்டிவாக அந்த ஷாட்டை ஆடணும், பாசிட்டிவாக அந்த ஷாட்டை முடிக்கணும். இல்லை போகலாமா வேணாமா, ஐயோ டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு ஆஸ்திரேலியன்ஸ் தயங்கினாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ரெயின் ரிக்கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டப்ஸு வேணியே அவங்கள நேச்சுரல் கேம் ஆடணும். எதை பற்றி டார்கெட்டை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் டார்கெட்டை பற்றி யோசிக்காமல் இல்லை, கொஞ்சம் லைட்டாக மைண்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போனோம். பட் இந்த 230 இல்லை 250 அப்படின்னு ஒரு டார்கெட் வரும் பட்சத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா பார்ட்னர்ஷிப் ரொம்ப 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 தேவை. பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப தேவை. முக்கியமாக ஸ்டார்ட் நியூ பாலில் வந்ததுக்கப்புறம், முக்கியமாக ஸ்டார்ட் ஹேஷ்லூட் நியூ பாலில் எப்படியே தாண்டுறாங்க, இல்லை நியூ பாலில் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கமின்ஸுக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும். ஸோ அப்படின்னா நியூ பாலில் அது ஸ்டார்க் அண்ட் ஹேஷ்லூட் கிட்ட மார்க்ரம் வந்து விக்கெட் விடாமல் ஒரு 30 ரன் அடிச்சிட்டாருன்னு வைங்களேன், இல்லை ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், இந்த மேட்சை சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. கீழே தெம்பா பவுமா பொறுமையாக ஆடுவார். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரல் கேம் அவங்க ஆடினாலே இந்த மேட்சை ஜெயிக்கலாம். ஆனால் ஒன்று நான் சொல்லலாம், ஸ்டார்க்கோட நியூ பால், ஹெல்லோட நியூ பால், அதுக்கப்புறம் கமின்ஸோட ஓவர் வரும். ஸோ அப்போ கமின்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பவுலர். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆஸ்திரேலியாவா சவுத் ஆஃப்ரிக்காவா? எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, ஆஸ்திரேலியா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் சொல்கிறத தாண்டி டே 3 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோட ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். பட் நாளைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோட கடைசி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பார்ப்போம். லார்ட்ஸ் 3ஆவது நாள் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கணும். நல்ல விதமாக பிஹேவ் பண்ணுதுன்னா ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. பார்ப்போம்.